ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் குருவாம் மகாரிஷி ஈஸ்வர பட்டாய சத்குருதேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தியானவழி அன்பர்களே, அருளாளர்களே, மகான்களே, ஞானிகளே, தவசிகளே, யோகிகளே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, அனைவரையும் மனமொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஏழு 9/2024 விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இத்தருவாயில் பக்தி மார்க்கத்திலேயே நாம் வளர்ந்து வந்து கொண்டுள்ளோம். கொஞ்சம் மெய்ஞானத்தையும் அறிந்தால்தான் நாம் இப்பிறவி கடலை கடக்க முடியும். வள்ளுவமா மகரிஷி கூறுவது போல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பாருங்க, இங்கே சாமி ஒரு பாட்டே வச்சிருக்காங்க. புவியீர்ப்பின் பிடிப்பினிலே பிறவி எடுத்ததின் பொருள் என்ன? பிறப்பும் இறப்பும் இயற்கை என்றே பிறவி கடலில் நீந்திவிட்டாள். பிறவாநிலை பெற மார்க்கமென்ன? பிறவாநிலை பெற மார்க்கமென்ன? பிறவி எடுத்த கடலினிலே பிறவி கடனை அடைத்திடவே பிறவாநிலை பெற வழி ஒன்றே. பிறவாநிலை பெற வழி ஒன்றே. அதாவது நம்முடைய எண்ணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது இந்த பாட்டில் தெளிவாக தெரியும். எண்ணத்தின் அலையே சுவாசமாகி, சுவாசத்தின் உணர்வே ஆத்மாவாகி, ஆத்மாவின் பதிவே மனமுமாகி, மனத்தின் செயலே சுவையுமாகி, சுவையின் ஈர்ப்பே ஞானமாகி, ஞானத்தின் பகுத்தறிவே உயர் ஞானமாகி, அன்று கண்டான் சித்தன் விஞ்ஞானம், இன்று கண்டான் மனிதன் விஞ்ஞானம். என்னை இட்டு ஏற்றும் ஒளி அகல் ஒளி, உயர் ஞானம் பெற்று ஏற்றும் ஒளி ஆத்ம ஒளி. பால் ஊட்டி வளர்த்தால் தாய் உடலை தானாய் வளர்ப்போம் மெய் உணர்வை. மகரிஷிகள் வாழ்ந்த புவியினிலே புவியில் பிறந்த பலனதுவாய். உயிரே கடவுள் என உணர்ந்தோமே, உயிரே கடவுள் என உணர்ந்தோமே. ஓம்
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணஸ்வரூபா. அதாவதுங்க, எதிர்காலம் வரைக்கும் இந்தமாரி செய்தி நமக்கு வந்ததா அப்படின்னா இல்லை. சாமி தபோவனத்தை ஸ்தாபிதம் பண்ணி உயிரே கடவுள் அப்படின்ட்டு அதுக்கு மெய்ஞான தியான வளர்ப்பு திருச்சபை அப்படின்னு அதுக்கு ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அங்கு தியானம் சொல்லிக் கொடுத்து கூட்டு தியானங்களை செய்ய வைத்து தியானத்தில் இன்றும் வளர்த்து வருகிறார்கள். இன்று அவர் உடலோடு இல்லைனாலும் சூட்சுமத்தில் செய்து வருகின்றார். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது சர்க்குரு தான். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது சர்க்குரு தான். அவர்கள் யாரை சர்க்குரு ஞானகுருட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, துருவ நட்சத்திரத்தை தியானம் செய். அப்போ துருவ நட்சத்திரத்தினுடைய பவர் என்ன, துருவ நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் நமக்கு என்ன பலன்? லாபம் இருந்தால் தானங்க உள்ற போக முடியும். அதனால் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது உள்ற நம்ம போகிறோம். இல்லாட்டின்னா அது உள்ற நம்ம ஏன் போடுறோம்? சரி, இதுக்காக காசு பணம் வச்சு கேட்குறாங்களா, வாங்கினாரா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ உண்மையை சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்போ உதாரணத்துக்கு நாம் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியமாக என்ன செய்வோம்? காலையில் போய் அந்த மாயலை, கூந்தல், அப்புறம் விநாயகர் சிலை, களிமண்ணால் செஞ்ச சிலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஒரு பலகட்டையில் வச்சு நிப்பாட்டி அதுக்கு மாவு அபிஷேகம், மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவியப்பொடி, அப்புறம் இளநீர், எலுமிச்சம்பழம், பன்னீர், பால், தயிர், சந்தனம் அபிஷேகம்லாம் பண்ணி அது ஒரு அற்புதமான நிலைகளில் நாம் அதை கொண்டாடி கொழுக்கட்டை வச்சு செஞ்சு, மோதகம் வச்சு செஞ்சு, மத்தியானம் வடை பாயாசத்தோடு சாப்பிட்டு, அப்புறம் பிள்ளையாரை கொண்டு கடல்லையோ கங்கையிலையோ ஆற்றுல கொண்டு கரைச்சிட்டு வரோம். இப்படி தான் நான் இருந்தேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது. 0 முட்டையில் இருந்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பின்னாடி அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே, அதாவது ஒன்று மட்டும் நிச்சயங்க, நீங்கள் ஆசைப்படுங்கள். நாம் ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்? பிள்ளையார்னா யார், விநாயகர்னா யார், கேள்வியை போடணும். கணபதினா என்ன, யார், கணேசன்னா யார், அங்குச பாசவான்னு சொல்கிறாங்களா, அது என்ன, மூஷிக வாகனம்னா என்ன, அது என்ன, பிள்ளையாருக்கு 2 பொண்டாட்டி, சித்தி புத்தின்ட்டு, இப்படி கேள்வி கேட்டால் தான் இதுக்கு விடை கிடைக்கும். ஏன்னா கேள்வி கேட்கும்போது தான் அதுக்கு பதில். அது என்னன்னு கேட்டால், நம்ம தியானத்தில் தான் பதிலே இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு பதில் உண்டு. நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். உங்கள் உடலில் இருக்கின்ற உயிரான ஈசனிடம், ஓம் ஈஸ்வரா குருதேவா
அம்மா அப்பா குரு அவர்களால் துருவ நட்சத்திரத்தின் பேரொரு பெருளியால் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் அப்படின்னு அந்த உயிரான ஈசன்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அது உடனே கொண்டாந்து பதிலை கொடுக்கும். அது ஒரு நொடியிலையும் கொடுக்கும், 2 நாள்லையும் கொடுக்கும், 1 வருஷத்துலையும் கொடுக்கும். அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறத பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு ஏங்கி அதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு கொண்டாந்து கொடுக்கும். 2வது, நம்ம அன்பர்களே அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் 99.9% பதில் ரெடியாகவே இருக்கும். அதையும் மீறி நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்குள் உதயமாகி அது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பதில் ரெடியாக இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் இது உள்ள நிலைத்து இருக்கிறது. சரி, முதல்ல பிள்ளையார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். விநாயகரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 8 பதிவு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரே பதிவாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எதுவுமே ஒரு பதிவாக கொடுத்துருவோன்ட்டு தான் அப்படின்ட்டு. ஏன்னா சந்தர்ப்பம் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இதை நீங்கள் உணர்ந்து அந்த பிறவில்லா நிலைக்கு போகணும். நானும் போகணும், நீங்களும் போகணும், எல்லாரும் போகணும். அப்போ பிள்ளையார் யானையுடைய சிரசை எடுத்து மனிதனுடைய உடலில் பொருத்தி நீ இதிலிருந்து வந்தாய் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதை யார் காமிக்கிறா அப்படின்னா அகஸ்தியர் தான் காமிக்கிறார். அகஸ்தியர் தான் தமிழ் மொழியை உருவாக்குனார். அகஸ்தியர் தான் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஒப்ப உணவு தானியங்களை எல்லாம் உருவாக்குனார். அவர் தான் இந்த சிலையை வடித்து துவைத நிலைகளை காமித்து அத்வைத நிலைகள், துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற நிலைகளையும் அவர் தான் கொடுத்தாரு. சைவ சித்தாந்தத்தினுடைய மூலப்பொருளை எடுத்து கொடுத்தார். அவர் தான் அந்த மூல காரணம். அவர் தான் அகஸ்தியர் பெருமானார் தான். அகஸ்தியர் தான் துருவ நட்சத்திரமாக இருக்கார். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ரைட்டு. ஆக யானையுடைய சிரசை எடுத்து மனிதனுடைய உடலில் பொறுத்து நீ இதிலிருந்து வந்தாய். அதாவது பரிணாமத்தில் நாம் யானையாகவும் இருந்தோம், பன்றியாகவும் இருந்தோம். யானையுடைய சிறுத்த உருவம் தான் பன்றி. அது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போ அந்த மூஷிக வாகனா, அதாவது அங்கே சாக்கடையில் என்னன்னு கேட்டால் சாக்கடையில் இருக்கிற நாற்றத்தை பிளந்து நல்லதை எடுக்குது. யார்? அந்த வராக அவதாரத்தில் அந்த பன்றியை போட்டு காமிக்கிறாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ நாற்றத்தை பிளந்து நல்லதை எடுக்குது. அது இப்போ நம்ம சாக்கடையிலேருந்து நாம் நினச்சிட்ருப்போம். இதுக்கு சாக்கடை உபதேசமே தனியாகவே சொல்கிறார், ஒரு உபதேசமே கொடுக்குறார் சர்க்குரு. அவ்வளோ பெரிய நிலைகள் இதில் இருக்குது. ஆக பிள்ளையார் அப்போ யானையிலேருந்து யானை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 கிலோவை அசால்ட்டாக தூக்குது. மனிதன் 1,00,000 கிலோவை வான்வீதியில் பறக்க விடுறான். சரிங்களா? அவ்வளோ பெரிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குது. மனிதன் மகத்தானவன். மனிதனை என்னென்னா முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறார். அவர் சொல்லக்குள்ள மூலாதாரத்தில் மூண்டலும் கனலே. முழு முதற் கடவுள் என்பது மனிதன் தான். அப்போ முழு முதற் கடவுள் என்பது என்ன? அந்த உயிரான ஈசன், அந்த நமது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரான ஈசனுக்கு ஈசனை தான் அவ்வாறு சொல்லுகின்றார்கள். மூலாதாரத்தில் மூண்டலும் கனலே. அதாவது எதெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் கேட்குறோமோ, எதெல்லாம் சுவாசிக்கிறோமோ, எதெல்லாம் சுவைக்கிறோமோ, எதெல்லாம் உடலில் உணர்கிறோமோ, இது எல்லாத்தையும் உயிர் என்ன செய்து ஓ என்று இயக்கி இம்மென்று சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது. சிவம்னா இந்த உடல் அணுவாய் நுகர்ந்த உணர்வுகள் கருவாகி அணுவாகி உடலாகி கொண்டே உள்ளது. உயிர் ஈஸ்வரலோகம், நுகர்ந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்த பின் இந்திரலோகம், உடலின் உணர்வின் தன்மைகள் சிவலோகம், நுகர்ந்த உணர்வுகள் கருவாகி அணுவானால் பிரம்மலோகம், வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் பெருகினால் நரகலோகம், அருள் ஒளி என்ற உணர்வுகள் நமக்குள் பெருகினால் சொர்க்கலோகம்.
அந்த சொர்க்கத்தை இங்கேயே இப்பே நாம் அனுபவிக்கலாம். நோயில்லாத வாழ்க்கை. இந்த காலத்தில் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா? அந்த வாழ்க்கை இப்போ வாழலாம். தியானத்தை எடுக்கணும், தியானம் மட்டும் பண்ணணும். அப்போ கணபதி ஹோமம் தான் பண்ணுறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு இது பண்ணுறோம், எதாக இருந்தாலும் ஒரு 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 வியாபாரம் ஆரம்பிக்கிறோம்னா கணபதி ஹோமம். அப்போ கணபதிங்கிறது என்ன? கணங்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த உடலில் இருக்கிற குணங்கள் கணங்களாக இருக்கிறது. 1008 குணங்கள். அன்பு, பரிவு, பாசம், தைரியம். அதுபோல் அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம், சாந்தம்ங்கிறது தான் உயர்ந்த குணங்கள். இன்னும் நல்ல, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா குணத்தையும் சொல்லணும்னு சொன்னால் 1008 குணங்கள். 1008 குணங்கள் என்ன? வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம், ஆத்திரம், பதட்டம், பயம், காமம். அளவாக இருக்கக்குள்ள எல்லாம் நல்லா இருக்கும், அளவுக்கு மீறக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாம்பத்தியத்துலேயும் அப்படி தான். ஆக ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த கணவனும் மனைவியும் இணைந்து ஈருயிரும் ஓருவராகி, ஈருணர்வும் ஓர் உணர்வாகி. ஏன்னா அகத்தியர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, எல்லாத்தையும் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. கண்டுணர்ந்து சொல்கின்றார், கண்டுபிடித்துன்னு சொல்லக்கூடாது, கண்டுணர்ந்து சொல்கிறார். அவருக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சிது? அது அவருடைய பூர்வ புண்ணியம். எப்படி? ஒரு கர்ப்பிணி பெண்ணை தேள் கொட்டிட்டுனா அந்த குழந்தை பிறந்து வளரும்போது அந்த குழந்தைய தேள் கொட்டிச்சுன்னா அந்த விஷம் அந்த பிள்ளைக்கு ஏறாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுபோல தான் அகத்தியன் தன் தாய் கருவறையில் வளரப்படும் பொழுது பாம்பு மிரட்டி வேறு, புலி மிரட்டி வேறு, யானை மிரட்டி வேறு, விஷ ஜந்துக்கள் விஷம் மிரட்டி வேர், மின்னல் மிரட்டி வேர்கள், விழுதுகள், இடிதாங்கி வேர்கள், விழுதுகள், கொசு, வண்டு, விஷ வண்டுகள், விஷ பூச்சிகள், இதெல்லாம் முறிக்கக்கூடிய அந்த பச்சிலை மூலிகைகள், நோய் நீக்கும், சர்வ நோயையும் நீக்கும் பச்சிலை மூலிகைகள் எல்லாத்தையும் அரைச்சி முலாமாக பூசிக்கிறாங்க. யார்? தாய், தந்தை. அப்போ என்ன செய்யுது? மற்ற மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ எதுவுமே கிட்ட வர மாட்டேங்குது, குழந்தை நல்லா வளருது. அந்த சாரம் அந்த சாரம் என்ன செய்யுது? அந்த தாவர இனத்தின் சாரம் அனைத்தும் போய் அகத்தியருக்கு போய் சேருது. அப்படி அகத்தியருக்கு சேரும் பொழுது அங்கு சக்தி கிடைத்து விடுகிறது. அப்போ அகத்தியன் பிறந்த உடனே அகத்தியரை எங்கே தூக்கிட்டு போனாலும் கிட்டக்க பாம்போ கொடிய மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ கொசுவோ எதுவுமே வர்றதில்லை. அப்போ இதை தெய்வீக குழந்தைன்னு வளர்க்குறாங்க. அப்போ தான் அணுவின் அகத்தை அளந்தறிந்ததனால் அகத்தியன் என்ற பெயரை அங்கு வைக்கிறார்கள். புரியுதுங்களா? கணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த உடலில் உள்ள குணங்களுக்கெல்லாம் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இந்த உயிரான ஈசன் இருக்கிறது. அங்குச பாசவா, ஒரு அங்குசத்தை கொண்டு யானையை அடக்கி ஆள்றோம். அதுபோல் நம்முடைய எண்ணங்கள் அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. அதை என்ன செய்கிறோம்? ஒரு அங்குசம் நம்ம அந்த எண்ணத்தை கொண்டு நம்முடைய அந்த கடிவாளம் போடணும் அப்படிம்பாங்க சாமியம்மா. அந்த கடிவாளம் போட்டு நம்ம என்னங்கன்னா அந்த கவன் எடுத்து அதை என்னன்னு கேட்டிங்கன்னா லகான் பிடிக்கணும் அப்படிம்பாங்க. அதுபோல் அந்த அங்குச பாசவா அப்படிங்கிறது நற்குணங்களின் உணர்வை நாம் சுவாசமாக்க வேண்டும். அடுத்தது மூஷிக வாகனம். நான் எல்லாத்தையும் விறுவிறுன்னு ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். மூஷிக வாகனா, அதாவது இந்த உடலான தேரை நாம் எது இழுத்துட்டு போகுதுன்னா இந்த எலி இழுத்துட்டு போகுது. விநாயகருக்கு கீழே எலியை போட்டு வச்சுருப்பாங்க. எலி வாகனமாக இருக்குது. மூஷிக வாகனா, நாம் எதை சுவாசிக்கின்றோமோ
சுவாசித்தது எண்ணமாகி இந்த உடலான தேரை இழுத்துச் செல்கிறது. எவ்வளோ அற்புதமாக நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஆக விநாயகர் அப்படின்னா யார்? வினைகளுக்கெல்லாம் நாயகன். யார்? உயிர், உடல், ஊன், ஆன்மா எல்லாம் சொல்லலாம். வினைனா இயக்கம். விநாயகர் அப்படிங்கிற உள்ள நாம், அதாவது முந்தி நாம் சேர்த்த வினைகளுக்கு ஒப்ப இப்போ நாயகனாக நாம் இப்போ இங்கே இருக்கோம். இதுக்கு காரணம் நாம் நமக்கு நல்லது சுற்றிலும் நடக்கிறதுக்கும் நாம் சேர்த்த வினை தான். நம்மளை சுற்றி ஏதாச்சும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணமும் நாம தான். இதை நல்ல விதமாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் சாமி நமக்கு சொல்கிறாங்க. ஆக மூதாதையர்களால் கொடுக்கப்பட்ட வினைக்கோப்பவும், தாய் தந்தர்களால் கொடுக்கப்பட்ட வினைக்கோப்பவும், தாயின் கருவறையில் கொடுக்கப்பட்ட வினைக்கோப்பவும், விண்ணில் உயிராக தோன்றி இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாம் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு ஒப்ப நாயகனாக இந்த உயிர், உடல், ஆலயம், ஆன்மா இருக்கிறது. இதை புனிதப்படுத்த வேண்டும். நாம் புனிதப்படுத்தி அனுதினமும் காலையில் துருவ தியானம், பிரம்ம முகூர்த்தம்னு வச்சுருக்காங்க, பிரதோஷ வேலை. நாம் இப்போ சாயந்தரம் நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலையும் கொண்டாடிட்டு இருக்கோம் பிரதோஷம் அப்படின்ட்டு. தோஷத்தை நீக்கிற வேலை பிரதோஷ வேலை காலையில் 4:30 to 6:30. அதை சாயந்தரம் 4:30 to 6:30 மாற்றிட்டாங்க. அப்படியாச்சும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் இழுத்து கொண்டாந்து, எல்லாம் குரு அருள் தான், எல்லாம் சர்க்குருவின் லீலைகள் தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கோயிலில் பிரதோஷம் கொண்டாடினாங்க? இப்போ தான் எல்லாம், அதுவும் தியானம் சாமி ஆரம்பித்ததுக்கப்புறம், தபோனத்தை ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். சரி, குரு அருள் பெறுவோம். ஆக காலையில் பிரம்மமூர்த்த வேளையில் 4:00 to 6:30 உட்காந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவனா முதல்ல என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஓம் ஈஸ்வரா குருதேவன் சொல்கிறீங்களா? அது என்னங்க அது? இந்த உயிர் ஓ என்று இயங்கி இம்மென்று ஜீவன் பெறுகிறது. ஈஸ்வரா என்பது ஈசித்து எடுக்கின்றது. ஈசனுக்கு இயக்கம் என்று பெயர். ஈசித்து இயங்குவதால் ஈசன் என்ற பெயர் ஞானிகள் வச்சுருக்காங்க. குருதேவா என்பது நாம் எதை ஈசித்து புலன்கள் எதை ஈசிக்கிறதோ அதுவே குருவாக நின்று இந்த உடலுக்குள், இந்த உயிருக்குள் நின்று செயல்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கின்றார்கள். ஆக நாம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள், அப்புறம் குணங்களுடைய அடிப்படையில் வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம், ஆத்திரம், பதட்டம், பயம், இந்த உணர்வுகளை நாம் அனுதினமும் சேர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நிறுத்துறதுக்கு தான் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, நிறுத்துதல். அப்போ பகைமை உணர்வுகளை நிறுத்துதல், பகைமையற்ற வாழ்க்கை வாழுதல், எல்லாரையும் நல்லா இருக்கணும் சொல்கிறது. அப்படி சொல்லி சித்தி புத்தி, இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுடைய நீங்கள் பார்த்து அதை கவர்ந்து, அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்குள்ள சித்தியாகும், அதுவே உங்களுக்குள்ள புத்தியாக நின்று செயல்படும். இதுதான் சித்திக்கு புத்தி. விநாயகனுக்கு 2 மனைவி. இது புறத்தில் போட்டு காமிச்சு நான் புறத்தில் பாட்டு கொண்டுகிட்டு இருக்கோம். அந்த கல் சிலை தான் செய்யும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் காரணமே நாம் தான். நம்மளுடைய எண்ணத்தை வடிவமைக்கணும். எண்ணத்தை நல்ல விதமாக நம்மளுடைய எண்ணத்தை அழகுபடுத்தணும், குணங்களை அழகுபடுத்தணும். இதுதான் நம்முடைய பயிற்சி, தியான பயிற்சி. சரிங்களா? ஆக ஒரு சின்ன பிரார்த்தனையோடு இதை நிறைவு செய்திக்கலாம். ஏன்னா பேசிகிட்டு இருந்தோன்னா இது நல்லா போயிட்டே இருக்கும், கொஞ்சம் சூப்பராக. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவர் அருளால், அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று சில வினாடிகள் இயங்கி தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. அம்மா அப்பா குருவர்களால் அகத்தியமா மகர்ஷியின் அர்த்தத்தையும் துருவமா மகர்ஷியின் அர்த்தத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷியின் அர்த்தத்தையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் நாங்கள் அனைவரும் எல்லாம் சாமி கொடுத்த உணர்வு தான், அது அருள் உரையாக வருகிறது. அனைத்தையும் கேட்டுணர்ந்தவர்கள் அனைவரது உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற்று எங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாவவினைகள் பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று நாங்கள் உடல் நலம் உடல் பலம் மனநலம் மனபலம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று சொல்லில் இனிமை பெற்று செயலில் புனிதம் பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்தாளின் சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற்று வைரத்தை போன்று வாழ்க்கை ஜொலித்து எண்ணம் ஜொலித்து சொல் ஜொலித்து செயல் ஜொலித்து தெய்வீக அன்பு பெற்று தெய்வீக அருள் பெற்று தெய்வீக ஞானம் பெற்று தெய்வீக சக்தி பெற்று பகைமை உணர்வுகளை நிறுத்தி விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையில் பகைமை உணர்வுகளெல்லாம் நீக்கி இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை குரு அருளால் பெற வேண்டும். ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். முக்கியமாக இந்த விநாயகர் தத்துவம்னு ஒரு தத்துவங்கள்னு சொல்லியிருப்பேன். அதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல விரிவாக வரும். அதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாமி கொடுத்தது தான், எனக்கு என்ன தெரியும். ஆக அவ்வளோ நிலைகள் இருக்குது. பாருங்கள். குருவர்களை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம். அப்படி மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை அப்படியே ஒரு தட்டி விட்டுருங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம். குருவர்களை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.